நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்கள் இல்லங்களில் தேவனுடைய செய்தியை விதைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக கர்த்தருடைய வார்த்தையில் மீகா எழுதிய தீர்க்க தரிசன புத்தகம். மீகா எழுதிய தீர்க்க தரிசன புத்தகத்தில் பழைய ஏற்பாடு பக்கம் 1079, மீகா 6ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அன்பானவர்களே, ஒரு காரியம் இங்கே விளக்கப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம பாருங்கள், நாம் ஒரு மனிதர்கிட்ட பழகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதருக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்காது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிடும் போது அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன செய்வோம், நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நண்பராக இருந்தாலும், குடும்பத்தில் மனைவியாக இருந்தாலும், மனைவி கணவனாக இருந்தாலும் பாருங்கள், இந்த உறவுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா யாருக்கு எப்படி என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது தெரிஞ்சு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு எது பிடிக்கும் எப்படின்றத அவங்க வெளிப்படுத்தலில் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களாக காணப்படுறோம். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார் பார்த்தீங்களா, மனுஷனே. ஏன்னா மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் என்ன காரியங்கள், இடையில் என்ன காரியங்கள் இருக்குது, மனுஷன் எப்படி வாழ்ந்தால், ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்றத இங்கே வெளிப்படுத்தி அழகாக சொல்லியிருக்கிறீர். ஏன்னா நம்முடைய தேவனுக்கு என்ன காரியங்கள் பிடிக்கும், உங்ககிட்ட என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிடிக்கும், எந்தெந்த செயல்கள் பிடிக்கும், எந்தெந்த செயல்கள் பிடிக்காது அப்படின்றது என்ன செய்யுது, நமக்கு ஆண்டவருடைய புத்தகத்தில் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் ஆகுது. அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட உரைக்கப்பட்ட வசனம் தான் இந்த மீகாவில் நம்ம பார்த்த இந்த வசனம். ஏன்னா பாருங்கள், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். பாருங்கள், தீர்க்க தரிசிகள் மூலமாக பாருங்கள், மோசே மூலமாக நியாயப்பிரமாண சட்டங்கள், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வேதத்தில் பார்க்கும்போது முதல்ல மனுஷர்களை கொண்டே தேவன் உரைச்சு கொண்டே வந்தார். தேவ மனிதர்களை கொண்டு சொன்னார். அடுத்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு மக்கள்கிட்ட உரைத்தார். அடுத்து பார்த்திங்கன்னா தேவனே பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. தேவனே பூமிக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி நன்மை இன்னதென்று அவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அறிவித்திருக்கிறார். தீர்க்கதரிசி அதான் சொல்றாரு, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஆமாம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பூமிக்கு நமக்கு நன்மை என்னன்றதை அறிவிச்சிருக்கிறார். அவர் சொன்னப்பட்ட காரியத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு இருதயத்தில் ஏற்று நாம் அதைப்படி வாழும்போது இல்லையா, தேவன் அதில் மகிழ்ச்சி அடைகிறார், பிரியப்படுகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என யார் விரும்புகிறா, பிதா விரும்புகிறான்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, யோவான் 4ஆம் அதிகாரத்தில். அப்போது பார்த்தீங்கன்னா
தம்மை தொழுது கொள்ளுகிற மக்கள் கூட்டங்கள், அந்த மக்கள் இப்படி இருக்கணும் அப்படின்றத தேவன் வந்து எப்படி இருந்தால் எனக்கு நீங்கள் பிரியமாக இருப்பீங்க அப்படின்றத தேவன் தன்னுடைய மனசில் இருக்கிறத வெளிப்படையாக நமக்கு மனிதர்களாகிய நமக்கு சொல்லி தான் இருக்கிறார். ஆனாலும் நம்ம அந்த காரியங்களை கவனிக்கிறோமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். பாருங்கள், நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நல்லது எது கெட்டது எதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், போதிச்சிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார், நமக்கு அறிவிச்சிருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து நம்ம என்ன செய்யணுமா? நியாயம் செய்யணுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் எதை தொட்டாலும் என்ன இருக்கணும்னா ஒரு நியாயம் இருக்கணும். பாருங்கள், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆளை பார்த்து பேசாத, ஒழுங்காக நியாயத்தை பேசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்மகிட்ட தேவன் நியாயத்தை விரும்புகிறார். இந்த நியாயம்ன்றதை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த நியாயம் இருக்கணும். எல்லா இடத்துலையுமே நம்மக்கிட்ட நியாயம் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் நியாயம் நேர்மை இருக்கணும். நம்ம பழகிற மனிதர்கள்கிட்ட நியாயம் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வியாபாரத்தில் நம்ம என்ன வியாபாரம், நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் ஒரு நியாயம் இருக்கணும். நியாயம் இல்லாமல் மக்களை ஏமாற்றி நம்ம வந்து அதிகப்படியான சம்பாத்தியத்தை உண்டாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? மக்களை அநியாயமாக ஏமாற்றி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா சம்பாதிக்க கூடாது. ஏன்னா நியாயம் இருக்கணும். உன்னுடைய செயல், எல்லா செயலையும் என்ன இருக்கணும்னா நியாயம் இருக்கணும். உன்னுடைய பேச்சில் நியாயம் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அதை உனக்கு அறிவித்து இருக்கிறார். நீங்கள் அதை மனுஷன் உணர்ந்து கொண்ட மனிதனாய் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நியாயம் செய்யணும். நீங்கள் நியாயம் செய்யுங்க. வியாபாரத்தில் நியாயம் இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தில் நியாயம் இருக்கட்டும். உங்களை பார்க்கும்போது ஒருத்தர் அவர் சொன்னால் நியாயமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் பிற மனிதருக்கு உண்டாகும்படியாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நியாயம் செய்யுங்க அப்படின்றாரு. நாம் ஒரு வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகள் அதிகாரம் 16, நீதிமொழிகள் அதிகாரம் 16 வசனம் 8வது வசனம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். பார்த்தீங்களா? அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம்னு நீதிமொழிகள் 16:8 சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? கர்த்தருடைய புத்தகத்தில். ஏன்னா மீகா சொல்கிறாரு, நியாயம் உனக்கு நல்லதை அறிவிச்சிருக்கிறார் ஆண்டவர், நீ என்ன செய்யணும்? நியாயமாக வாழணும். நீதிமொழி என்ன சொல்கிறான்னா, நீ அநியாயமாக சம்பாதிக்கக்கூடாது. அநியாயத்தினால நீ சம்பாத்தியத்தை உண்டாக்காத. அநியாயத்தினால அதிக வருமானம் இருக்க தான் செய்யும், ஆனால் அதில் உனக்கு நிம்மதி இருக்காது. அநியாயத்தினால அதிக வருமானம் இருக்கும், ஆனால் நியாயமாக சம்பாதிக்கும் போது வருமானம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அந்த கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் இல்லாத ஒரு தொழிலை செஞ்சுட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த தொழிலை ஆசீர்வதிச்சிருங்க, இந்த தொழிலில் நல்ல லாபத்தை கொடுங்க அப்படின்னா அது வந்து எப்படி முரணாக இருக்குது இல்லையா? நம்ம செய்கிற தொழிலில் நியாயம் இருக்கணும். நியாயப்படி நம்மளுடைய விலைகளை வச்சு நாம் விற்கணும். என்ன செய்யக்கூடாது? ஒரு தெரு வியாபாரமாக இருந்தாலும் மக்களை ஏமாற்றக்கூடாது இல்லையா? ஏன்னா கள்ள தராசு உங்ககிட்ட இருக்கக்கூடாது, கள்ளத்தனமான படி இருக்கக்கூடாது, கள்ளத்தனமான மரக்கால் இருக்கக்கூடாது. சமமாக நல்ல நிலையுள்ள மரக்கால் இருக்கணும். நியாயமான திராசு இருக்கணும், கள்ள திராசு இருக்கக்கூடாது. திராசில் நியாயமாக திராசை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணணும். உங்களுடைய மரக்கால் இருக்குது இல்லையா, நம்ம அளந்து போடுற மரக்கால், அந்த மரக்கால் எப்படி இருக்கணும்? அந்த மரக்காலே நீங்கள் நியாயமாக வைக்கணும். அந்த மரக்காலில் ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி நியாயமான திராசு, நியாயமான படி, நியாயமான மரக்கால் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 35, 36 கர்த்தர் சொல்லியிருப்பார் அந்த மக்களுக்கு. ஏன்னா அந்த மக்கள் அடிமைத்தனத்திலேருந்து விடுவிச்சு தேவன் கொண்டு வரும்போது அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு, நீங்கள் வாழ்கிற தேசத்தில் நீங்கள் நியாயமாக வாழணும், உங்கள்கிட்ட நியாயம் இருக்கணும், நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் நியாயமாக இருந்து நீங்கள் வியாபாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? நம்ம அநியாயமாக வேலையை வச்சு இல்லையா, ஒரு நமக்கு தெரிஞ்ச நம்ம மக்களை ஏமாத்துறோன்னு நினச்சி
அந்த நமக்கு தெரிஞ்சே அப்படி ஒரு ஏமாத்துக்கான வியாபாரத்தங்களெல்லாம் நம்ம செஞ்சுட்டு, ஆண்டவரே இந்த வியாபாரத்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வியாபாரத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சான்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய கள்ளத்தனம், நம்மளுடைய குறுக்கு புத்தியானது இப்படியெல்லாம் என்ன செய்யுது, ஒரு ஏமாற்றி ஒரு லாபத்தை, அதிகப்படியான லாபத்தை உண்டாக்கிடணும் அப்படின்ற எண்ணம் நம்மக்கிட்ட மனிதன்கிட்ட இருக்குது இல்லையா? இன்றைக்கி எல்லா மனுஷர்கிட்டையும் இருக்கிறது என்ன? ஆமாம், என்ன செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, அதிக வருமானம் வருதான்றது தான் முக்கியம். இப்படி தான் இன்றைக்கி மக்களுடைய பார்வையே ஆயிடுச்சு இல்லையா? அதனால தான் இன்றைக்கி எதை எடுத்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியலை, ஒரு தரமான ஒரு பொருளை சாப்பிட முடியாத அளவுக்கு நம்ம ஒரு தவிப்பில் இருக்கிறோம். காரணம் என்னென்னா, அதிக வருமானத்தை விரும்புகிறதே எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது. அதிக வருமானத்தை விரும்புகிறது எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது இல்லையா? அது அடிமட்ட மனிதன்லேருந்து உயர்வான மனிதர்கள் வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகமான லாபம் வரணுன்றதை மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, என்ன ஆகிடுது, அதிக லாபம் கிடைக்கும், ஆனால் அது நியாயமான வருமானம் இல்லை, அநியாயத்தின் வருமானம் ஆகிடும். அந்த அநியாயத்தின் வருமானத்து மேலே தேவன் பிரியமாக இருக்கிறாரா அப்படின்னா அதில் தேவன் பிரியமாக இல்லை, அதில் தேவன் அவங்கள ஆசீர்வதிக்கலை. ஏன்னா அநியாயமாக சம்பாதிக்கிற ஒரு காசை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது தப்பு அன்பானவர்களே. ஏன்னா மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, நியாயம் செய், நியாயமாக வாழு. அடுத்து என்ன சொன்னார்? இரக்கத்தை சிநேகி, இரக்கத்தை சிநேகணும், இரக்கம் உள்ளவர்களாக இருங்க. இயேசு சொன்னார் பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன்னு சொன்னார். நாம் வணங்குற தெய்வம் என்ன காரியத்தை நம்மக்கிட்ட விரும்புகிறாருன்றத அந்த தெய்வம் நமக்கு வெளிப்படையாக நிறைய பக்கங்களில் சொல்லியிருக்கு. அந்த தெய்வம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன செய்யிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். ஆனால் சொல்லி இருந்தும் நம்மக்கிட்ட என்ன இல்லை? நியாயம் இல்லை, இரக்கம் இல்லை. அப்போ இந்த நியாயத்தையும் இந்த இரக்கத்தையும் நாம் என்ன செய்யணும்னா எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மக்கிட்ட வேறு என்னத்தை கேட்குறான்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். வேறு என்னத்தை உங்ககிட்ட கேட்குறார்? நியாயமாக வாழு, இரக்கம் செய்யி, கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இரு. இதான் இனி இந்த வாழ்க்கையில் வாழும்போது உன்னுடைய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அடுத்து இரக்கத்தை சிநேகி, இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஊமை சொல்லியிருப்பார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து, வசனம் 30, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்து கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அடுத்து பாருங்க, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நீயும் போய் அதே மாதிரி செய்யினார். பார்த்தீங்களா? ஒரு மனிதனுடைய காயங்களை பார்த்தோம், ஒரு மனிதனுடைய பரிதவிக்கக்கூடிய நிலைமையை பார்த்தோம். நம்ம மனசில் அந்த மனுஷனுக்காக ஒரு இரக்கம் வரல, நாம் அவனை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னால், விலகி போகிறோம் அப்படின்னு சொன்னால்,
அது என்னதான்? அது ஒரு பாவ செயல் தான். நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்தும் அதை நீ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும். அன்பானவர்களே, பாருங்க, ஒரு லேவியன் வரான், அவனும் கடந்து போகிறான். ஒரு ஆசாரியன் வரான், அவனும் கடந்து போகிறான். ஆனால் தேவனை அறியாத ஒரு மனுஷன் அந்த வழியாக வர்றான். அடிபட்டு கிடக்கிற இந்த பாவமான மனுஷனை பார்க்குறான். அந்த மனுஷனுடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்க்கிறான், திராட்சரசம் கொடுத்து அவனை என்ன செய்கிறான்? அவன் காயத்தை கட்டி அவனுடைய வாகனத்து மேலே, அவனுடைய கழுதையின் மேலே அவனை ஏற்றி அவனுடைய சத்திரத்துக்கு கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சி, இவனை இதுவரைக்கும் ஆன செலவை கொடுத்து இதுக்கு மேற்கொண்டு செலவு ஆனால் நான் தாரேன்னு சொல்லி எப்படி அவனை விசாரித்தான் பார்த்தீங்களா? ஆனால் அவன் யாருன்னே அந்த மனிதனுக்கு தெரியாது. அன்பானவர்களே, நீயும் போய் இதையே செய்யணும் தான் ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா? நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீயும் போய் அதையே செய்யணும் தான் நமக்கு இயேசு சொல்கிற காரியம் இதுதான். நீயும் போய் அதையே செய். இந்த சமாரியன் என்ன செஞ்சானோ அதுதான் உன்னுடைய வேலை, அதுதான் உன்னுடைய பணி. பூமியில் நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான். நீ போய் அதை செய். நீ போய் இரக்கம் காட்டு. பக்கமாய் விலகி அவனை பார்த்துட்டும் அவன் நிலைமை தெரிஞ்சும், அவன் குடும்பத்தில் இருக்கிற வறுமை தெரிஞ்சும், அவனுடைய சூழ்நிலை தெரிஞ்சும், அவனை பார்த்தும் பார்க்காமலும் வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர் மாதிரி நீ வாழாத. நீ அப்படிப்பட்ட மனிதனை காணும் போது அவனுடைய வாழ்க்கைக்கு நீ உதவி செய். அவனுடைய நிலைமையை பார்க்கும்போது அவன்கிட்ட நீ இரக்கம் காட்டு, அவன்கிட்ட நீ இரக்கம் காட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்னென்னா, நாம் இரக்கம் காட்டணும். அன்பானவர்களே, நாம் என்ன மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அப்பா அவன் கல் நெஞ்சக்காரன் அப்படிம்பாங்க சில பேர் இல்லையா. அவன் என்ன அவன் மனசு கல் மனசு அப்படிம்பாங்க. அதனால் நம்மக்கிட்ட அந்த கல்லான மனம் இருக்கக்கூடாது. நம்முடைய மனசு, இந்த சமாரியனை பற்றி பார்த்தீங்களா, அவன் மனது உருகுனானா, அவன் மனது உருகி அவன் இறக்கமாக அவன் இறக்கப்பட்டான், மனசு உருகுனான். அவன் காயங்களை பார்த்து இவன் தன்னுடைய வேதனையாக நினச்சி அந்த மனுஷனை தொட்டான், தூக்குறான், தான் சட்டை ரத்தக்கரை ஆகுமே அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் தன்னுடைய வஸ்திரம் அழுக்காகும்னு அவன் நினைக்கல. தன்னுடைய பயணம் தடைப்படுதுன்னு நினைக்கல. அவன் பாருங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சான் பாருங்கள். தான் போகிற பயணத்தை நிறுத்திட்டு இவனை தூக்கி இவனுக்கு முதல்ல நம்ம நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் பயணத்தை கூட அவன் எதிர்பார்க்காம கீழே அடிபட்டு கிடந்தவனை எடுத்து அவனை தன்னை ஒன்றாத்து கூட்டு போய் அவன் காயங்களை ஆற்றி சத்திரத்தில் ஒப்படைச்சி அவனுக்கு தேவையான பணம் கொடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஆண்டவர் ஒரு மனுஷனை நம்ம விசாரித்தோம் அப்படின்னா அது இப்படியான விசாரிப்பாக இருக்கணும். இதில் தான் தேவன் பிரியப்படுகிறார். இதில் தான் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும்? மனத்தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும்? நாம் மனத்தாழ்மைப்படணும். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அதனால் நாம் வணங்குகிற தெய்வம் எப்படிப்பட்டவர்னா, அவர் நியாயம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர். அப்போ அன்பானவர்களை நாமளும் இவ்விதம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் தீர்க்கதரிசி மீகா தீர்க்கதரிசி 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார், தேவன் உங்ககிட்ட என்னத்தை விரும்புகிறான்றதை சொன்னார். தேவன் எதை விரும்புகிறார், தேவன் உங்ககிட்ட எதை எதிர்பார்க்குறார், இதைத்தான் எதிர்பார்க்குறான்றதை வெளிப்படையாக ஓப்பனாக சொன்னார். பற்றில இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கவனத்தில் வச்சு வாழணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நியாயம் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நியாயம் இருக்கணும், நம்ம வியாபாரத்தில் நியாயம் இருக்கணும், நம்மளுடைய பேச்சில் நியாயம் இருக்கணும். அடுத்து இரக்கம் செய்யணும். நீங்கள் இரக்கம் காட்டணும். மற்றவங்க கிட்ட இரக்கம் காட்டுங்க, மற்றவங்க கிட்ட இரக்கம் காட்டுங்க, மற்றவங்க கிட்ட இரக்கம் காட்டி மனத்தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக நாம் வணங்குகிற தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருந்து நம்ம வாழ்க்கையை எடுத்து செல்லும்போது ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அதனால் அநியாயத்தினால அதிக வருமானத்தை விரும்பாதீங்க.
அநியாயம் செஞ்சு அதில் அதிக வருமானம், அநியாயத்தில் அதிக வருமானம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா அநியாயமான காரியம் அதில் அதிகமான லாபம் இருக்கும், ஆனால் அது நிலைக்காது, அது உங்கள் வீட்டில் நிலைக்காது. ஆண்டவருடைய புத்தகம் அதை தான் சொல்லுது. அதனால் நியாயமாக வியாபாரம் செய்வோம், நியாயமாக தொழில் செய்வோம், நியாயமாக வாழ்வோம், மனுஷருக்கு இரக்கம் காட்டுவோம், பிற மனிதன் மேலே இரக்க குணம் உள்ளவர்களாய் வாழ்வோம், நியாயமாய் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போவோம், கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருப்போம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த நல்ல செய்தியை உங்களுடைய இல்லங்களில், உங்களுடைய வீட்டில் விதைக்கும்படி தேவன் கிருபை செஞ்சார். விதைக்கப்பட்ட இந்த விதைகளை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் தேவனாகிய கர்த்தரப்பா, இதோ கர்த்தாவே, இந்த கனமறையிலும் பாதுகாத்து வழி நடத்தி வந்தீங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக கர்த்தாவே அப்பா, மீகா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட இந்த வசனத்தை தேவரீர் நீர் விதைக்கும்படி கிருபை செய்தீர். இந்த விதைகள் கர்த்தாவே விதைத்திருக்கிறேன். கேட்கப்பட்ட இருதயங்களில் கர்த்தாவே விளைச்சலை தரும்படி என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தாவே எந்த விதமான வேதனையும், எந்த விதமான துக்கமும், எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் கர்த்தாவே அப்பா, வேதனை, துக்கம், கஷ்டம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். கிறிஸ்து இயேசுவின் சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.